வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலைகள் தொடர்பில் எரிசக்தி அமைச்சின் அறிவிப்பு. குறைந்த விலையில் இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளுக்கு மானியம் வழங்க நடவடிக்கை. கேகாலையில் பேருந்து விபத்து, ஒருவர் பலி, 10 பேர் படுகாயம். வருகிறது பணம், அஸ்வசம பயனாளிகளுக்கு நற்செய்தி. இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மெட்ரோ பேருந்து சேவை. துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததில் ராணுவ வீரர் உயிரிழப்பு. கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக வெடித்த போராட்டம். தென்னிலங்கையில் சம்பவம், போதைப் பொருளுடன் 2 கைது. உடைப்பு கடற்கரையில் சடலம் ஒன்று மீட்பு. நாட்டை சூழவுள்ள பல கடற்பரப்புகளுக்கு அம்பர் நிற எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவும் ஈரானும் 60 நாட்களுக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதைத் தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 3 மாதங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. எனினும் உள்நாட்டு சந்தையில் எரிபொருள் விலைகள் உடனடியாக குறைக்கப்பட மாட்டாது என எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக அறிவித்துள்ளார். உலக சந்தையில் இந்த விலை மாற்றங்கள் ஆகஸ்ட் மாதம் அளவிலேயே இலங்கை போன்ற நாடுகளில் பிரதிபலிக்கும் என்றும் அதுவரை எரிபொருள் வழங்குவதற்கான QR ஒதுக்கீடு முறை தொடரும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை வழக்கமாக மாதாந்திர அடிப்படையிலேயே எரிபொருளுக்கான ஓர்டர்களை மேற்கொள்வதனால் உலக சந்தை விலை மாற்றங்கள் உடனடியாக தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை டீசலுக்கு தற்போது 100 ரூபாய் மானியம் வழங்கப்படுவதாகவும் உலக சந்தையில் விலை குறைந்தாலும் இந்த மானிய நட்டத்தை ஈடு செய்யவே பயன்படுத்தப்படுமே தவிர விலை குறைப்புக்கு வழிவகுக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகருணா தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போரின் போது அதிக விலைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் இன்னும் நாட்டில் விநியோகிக்கப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் ருவன் செனரத் கூறினார். எனவே இந்த நேரத்தில் எரிபொருள் விலையை குறைக்க இயலாது என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் எரிபொருள் கொள்முதல் செய்வதற்கு இலங்கை மாதாந்திர ஒப்புதல்களையே நம்பியிருப்பதனால் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு செய்யப்படும் புதிய ஆர்டர்களுக்கு மட்டுமே உலக சந்தையில் நிலவும் குறைந்த விலையினால் நாடு பயனடையும் என்று அமைச்சர் விளக்கியுள்ளார். இதற்கிடையில் எரிபொருள் வழங்கும் செயல்முறை QR குறியீட்டு முறைப்படி தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று அவர் மேலும் கூறினார். கேகாலை மொலகொட மங்களகம பகுதியில் தனியார் பேருந்து பல வாகனங்கள் மீது மோதியதில் ஏற்பட்ட சாலை விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்தார். இந்த விபத்தில் இன்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது 10 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அஸ்வசமன் நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் ஜூன் மாதத்துக்கான 2ஆம் கட்ட கொடுப்பனவுகள் மட்டுமே நாளை முதல் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை நலன்புரி பலன்கள் சபை வெளியிட்டுள்ளது. இதன் மூலமாக 2,70,025 குடும்பங்கள் பயனடைவார்கள் என சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நாளை முதல் தகுதியுடைய பயனாளிகளின் அஸ்வசம வங்கிக் கணக்குகளில் மொத்தமாக 371,71,63,750 ரூபாய் வைப்பிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய மெட்ரோ பேருந்து சேவைக்கு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தனது கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி இலங்கை போக்குவரத்து சபையின் கீழ் அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் வரி செலுத்தும் பொதுமக்களுக்கு மேலதிக சுமையை ஏற்படுத்தும் என்று அந்த சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பை கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமன விஜயரத்ன இந்த சேவை குறித்து பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிதாக வீதிக்கு இறக்கப்பட்டுள்ள இந்த மெட்ரோ பேருந்துகள் முறையான விதிமுறைகளை பின்பற்றாமல் சட்டவிரோதமான முறையில் இயக்கப்படுகின்றன. தற்போது சொந்தமாக வாகனங்களை பயன்படுத்தும் சாரதிகளை இந்த புதிய பேருந்து சேவை ஈர்க்கப் போவதில்லை. இந்த திட்டம் பொதுமக்களுக்கு தவறான முறையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சாதாரண பேருந்துகளுடன் ஒப்பிடுகையில் இந்த புதிய மெட்ரோ பேருந்துகள் அதிகளவு டீசலை நுகர்வதன் காரணமாக இந்த திட்டத்தில் ஏற்படும் எந்த ஒரு நிதி நஷ்டத்தையும் இறுதியாக பொதுமக்களே சுமக்க வேண்டியிருக்கும். அவசியமற்ற ஒரு திட்டத்துக்காக அரசாங்கம் பொதுமக்களின் நிதியை பயன்படுத்துவதுடன் இந்த மெட்ரோ பேருந்து சேவையின் செயற்பாடுகள் மற்றும் அதன் நிதி நம்பகத்தன்மை குறித்து அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மன்னார் பிரதான பாலத்துக்கு அருகில் அமைந்துள்ள ராணுவ சோதனை சாவடியில் கடமையில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர் ஒருவர் துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததில் உயிரிழந்துள்ளார்.
இந்த சம்பவம் இன்று காலை 10 மணியளவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த ராணுவ வீரர் மன்னர் சவுத்பார் ராணுவ முகாமில் கடமையாற்றிய 46 வயதானவர் என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த ராணுவ வீரர் மன்னார் பிரதான பாலத்தடியில் அமைந்துள்ள சோதனை சாவடியில் கடமையில் ஈடுபட்டிருந்ததோடு அங்கு கடமையில் உள்ள ராணுவ வீரர்களுக்கு பொறுப்பாக இருந்தும் பணி நிமித்தம் துப்பாக்கிகளை வழங்கியுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. ராணுவ வீரர்களுக்கு துப்பாக்கிகளை பரிசோதித்து வழங்க முற்பட்ட போதே துப்பாக்கியொன்று வெடித்ததன் காரணமாக அந்த ராணுவ வீரர் காயமடைந்துள்ளார். இந்நிலையில் ராணுவ வீரரை உடனடியாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த ராணுவ வீரரின் சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மன்னார் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். தமது தொழிலை முன்னெடுத்து செல்வதற்கான முறையான வேலை திட்டமோ அல்லது தீர்மானமோ இதுவரை அறிவிக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடத்தொழிலாளர்கள் குழு ஒன்று போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இன்று இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இன்றும் நாளையும் தொடர்ந்தும் அதே இடத்தில் தாங்கியிருந்தும் சத்தியாகிரகத்தில் ஈடுபட உள்ளதாக போராட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர். எதிர்வரும் புதன்கிழமைக்குள் திருப்திகரமான தேர்வு கிடைக்காவிட்டால் நாட்டின் ஏனைய பகுதிகளில் இருந்து 2000க்கும் அதிகமான கடத்தொழிலாளர்களை இந்த போராட்டத்துக்கு அழைக்கப் போவதாகவும் அகில இலங்கை கடத்தொழிலாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. இதற்கு முன்னதாக 9 நாட்கள் நடைபெற்ற சத்தியாகிரகத்தின் பின்னர் ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் 1.5 அல்லது 2 மாதங்களுக்குள் இதற்கான தேர்வு பெற்றுத்தரப்படும் என உறுதியளிக்கப்பட்டதாகவும் அச்சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த வாக்குறுதிக்கு அமைய நாரா நிறுவனம் உள்ளிட்ட ஏனைய நிறுவனங்கள் ஒன்றிணைந்து கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதிக்குள் கடலடி மற்றும் கடற்கரை சார்ந்த கள பரிசோதனைகளை முடிந்திருந்த போதிலும் 5 மாதங்கள் கடந்தும் இதுவரை தீர்வுகள் வழங்கப்படவில்லை என அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த 2 சந்தேக நபர்கள் போதைப் பொருட்களுடன் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நீர்கொழும்பு கட்டுவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் கல்கிசை மற்றும் உடுகம்புல பகுதிகளைச் சேர்ந்த 29 மற்றும் 31 வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. நேர்கொழும்பு பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகள் குழுவினர் முன்னெடுத்த விசாரணையின் போது கிடைத்த தகவலுக்கு அமைவாகவே இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 1 கிலோகிராம் 34 கிராம் கேஸ் போதைப்பொருள், 7 கிராம் 420 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் 8 கிராம் 860 மில்லிகிராம் கெரோயின் போதைப்பொருள் ஆகியவை காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவற்றுக்கு மேலதிகமாக போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 3,51,200 ரூபாய் பணமும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 கார்களும் காவல்துறையினரால் கண்டறியப்பட்டுள்ளன. இச்சம்பவம் நேர்கொழும்பு காவல்துறையினரின் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உடப்பு ஆண்டிமுனை கடற்கரையில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சடலம் இன்று ஆண்டிமுனை கடற்கரையில் ஒதுக்கிடப்பட்டதை கண்ட மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த சடலம் தொடர்பாக புத்தளம் குற்றத்தடயவியல் விசாரணை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். குறித்த சடலம் ஆண்டிமுனை கடற்கரையில் ஒதுங்கிய போது அது சேதமடைந்திருந்ததாகவும் உடலின் சில பகுதிகள் அழுகிய நிலையில் காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டை சூழவுள்ள பல கடற்பரப்புகளுக்கு வளிமண்டலவிய திணைக்களம் அம்பர் நிறத்திலான அவசர எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பான நிலை நிலவுவதன் காரணமாக இந்த எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு கல்பட்டியிலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடற்பரப்புகள் மற்றும் காலியிலிருந்து ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகள் வரை இருக்கும். குறிப்பிட்ட கரையோர பகுதிகளில் காற்று அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலமாக வீசக்கூடும். இதன் காரணமாக இந்த கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் குறித்த கடற்பரப்புகளில் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடற்தொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.